2.5 கிலோமீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, நீ எல்லாத்தையும் மோட்டோ விளாகில் பார்ப்போம். ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டெலிவரி கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரை பார்க்க வேண்டியதான். ஓகே, நீங்களும் அடுத்த ஆர்டரை பார்க்க வாங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். எல்லாத்தையும் அப்படியே மோட்டோ விளாகில் பார்ப்போம். சரிங்களா, இந்த சைடு சூரியன் வந்துருச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்துருச்சு மேலே. சூப்பராக இருக்குது. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு செகண்ட். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு இந்த ஆர்டரும் வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற போகிறோம். அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சவுதியில் நல்லா மழை. ஸோ இந்த மழை டைமில் வந்து பைக் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா வேறு ஒன்றும் இல்லை, டயர் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ நம்ம பிரேக் பண்ணாலோ ஏதாவது டேனிங்கில் வந்து டேன் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இதாயிரும். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டை இதே மாதிரி கீழே விழுந்துட்டேன். ஆனால் அது வந்து பெருசாக எதுவும் இல்லைங்கிறதுனால ஓகே அப்படிங்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ் வந்து மழை டைமில் வந்து ஃபுட் டெலிவரியோ இல்லை எந்த ஒரு வேலைக்கும் பைக் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து ரோடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரேக் அடித்தா நிற்காது அப்படிங்கும்போது ரொம்ப இது. ஏன்னா எல்லாருமே ஆவரேஜ் ஸ்பீடு எப்படியும் 50 மேலே தான் ஓட்டுவாங்க. திடீர்னு பிரேக் அடிக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்திங்கன்னா ரெயின் டைமில் வெளியே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நைட்டும் வந்து லீவு, இன்றைக்கி என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி ஓகே இன்றைக்கி போகலாம், கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நோம்பு திறக்கிற டைம். ஸோ புரியுற மீன்ஸ் எப்படின்னா இப்போ தான் நோம்பு முடியுது. இனி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாட ஆரம்பிப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்களே பார்ப்பீங்க. அதுமாதிரி முன்னால் ஒரு கார் போகுது பார்த்திங்களா, இதுதான் என்னோடய ஃபேவரட் கார் இங்கே வந்ததில். ஸோ நம்ம ஊருக்கு இதை வாங்க முடியும். நம்ம ஊரில் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவேன், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே போக போகிறோன்னா, நம்ம வந்து எப்போவுமே ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸ் தான். ஸோ மெக்டோனல்ஸ் தான் போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, வெளியே போக முடியாது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து ரோடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அப்படி ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ நம்ம மழை டைமில் வண்டி ஓட்டுறோம், பிரேக் அடிக்கிறோன்னா வண்டி பிரேக் நிற்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இங்கே காரில் போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அதனால் நேற்று எங்களோட கம்பெனிலேருந்து லீவ் தந்துட்டாங்க. ஸோ நேற்று நாளைக்கு போவேன்னா இன்றைக்கி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி லீவ் தந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்குமே நல்ல மழை தான். இப்போ தான் கொஞ்சம் மழை நின்றுச்சு. ஆனால் கம்பெனி காலையிலே சொல்லிட்டாங்க இன்றைக்கி லீவ் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து அவர் வீடியோ எடுக்கணும், ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரோவும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்தோம். மொத்தம் வந்து ஒரு 5 பேர் கிளம்பி வந்திருக்கோம். ஏன்னா சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ டான் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் மெக்டோனல்ஸில் வெயிட் பண்ணோம். மெக்டோனல்ஸில் ஆர்டர் வரல அப்படின்னா இங்கேருந்து குர்துபா போகணும். ஸோ குர்துபாவில் ஆர்டர் இல்லை அப்படின்னா குர்துபாவில் தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி ரோட்டில் தண்ணி கட்டி கிடந்துச்சு அப்படின்னா அதுதான் பெரிய ரிஸ்க் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக தான் இருக்குது நம்ம நினச்சி திருப்போம், ஆனால் வந்து கீழே விழுந்துடும். ஸோ நம்ம ரூமில் வந்து ஒரு பையன் ஆல்ரெடி கீழே விழுந்து சில்லறை வாங்கிட்டு வந்திருந்தான் ஒரு ஆட்டை. நான் கூட ஒரு ஆட்டை கீழே விழுந்திருந்தேன். ஆனால் என்ன இப்படி விழலை, ஸ்டாண்டு போட்டிருந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். அது சம்பவம். ஸ்டாண்டு போட்டிருந்தேன் ஒரு இறக்கத்தில். திடீர்னு அந்த ஸ்டாண்டே வலிக்கிருச்சுங்க. அந்த ஈரத்தில் பட்டு ஸ்டாண்டே வலிக்கிருச்சு. ஸோ அதனால் கீழே விழுந்துட்டேன். இப்போது மெக்டோனல்ஸ் வந்தாச்சு, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இல்லைடா என்னடா எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இங்கே வந்து ரம்லான் டைம் பார்த்தீங்களா, 6 o'clock வரைக்கும் எல்லா கடையும் க்ளோஸாக தான் இருக்கும். மோஸ்ட்லி கடை, எல்லா கடையும் இல்லை, மோஸ்ட்லி இந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி செஞ்சுருங்க. யாரா நீ பர்கர் பண்ணலையா திட்டுறது அவனுக்கு புரியாது, அதனால திட்டுறேன்னு நினைப்பீங்க. கரெக்ட் தான். ஸோ இதான் நம்மளோட மெக்டோனல்ஸ். பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸே க்ளோஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த டைமில். திருப்பி நிப்பாட்டுவோம். எப்படி நிப்பாட்டினாலும் ஆர்டர் வந்தால் தான் வரும். அவ்வளோ ரிஸ்க்காக இல்லை ரோடு. ஃபினிஷ். எப்பாடா வந்துருச்சுங்க. ஸோ நம்ம 2.5 கிலோமீட்டர்ஸ் குடு தான், பக்கத்தில் தான் இருக்குது. இது மெக்டோனல்ஸ் தான். நம்ம ஊர்லேயுமே மெக்டோனல்ஸ், KFC
அந்த மாதிரி இங்கே குடுன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று. நம்ம ஊரில் குடு இருக்கான்னு தெரியல, இந்தியாவில் குடு இருக்கா ஸோ தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் குடு இருக்கா இல்லைன்னு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ராங் ரூட்டில் தான் போகிறேன், பட் இருந்தாலும் போகணும்ல ஆர்டர் எடுக்க. ஸோ இனி கரெக்டானது. அந்த ஒரு சிங்கிள் பிட்டுக்காக நான் வந்து ஒரு 800 மீட்டர் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ எங்கே இருக்கும் 2.4 கிலோமீட்டர் காமிச்சிச்சா, இப்போ வந்து பாருங்க 900 மீட்டர்ஸ் தான் காமிக்கி. அவ்வளோதான். ஸோ மிரர் செக் பண்ணிக்கிறணும், ஏன்னா ரொம்ப முக்கியம் மிரர் தான். இங்கே மிரர் செக் பண்ணிக்கிற வேண்டியதான். செக் பண்ணியாச்சு. ஹாரன் செக் பண்ணிட்டேன் வரும்போது. பேக் லைட் எரியுதான் செக் பண்ணிட்டேன், எரியுது. குட்டீஸ் விளையாடுது. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த ரோடு இப்போ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் பிரேக் அடித்தாலோ இல்லை ஒரு டேனிங்கில் நான் ஆக்சிடென்ட் கொடுத்தாலோ வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகிரும். ஸ்கிட் ஆகி இல்லை சிரிச்ச மணிக்கு கிடப்போம். ஆனால் நம்ம கை காலத்தில் ஸ்க்ராட்ச் வராது. கீழே விழுந்து அந்த ஸ்க்ராய்ப்பும்பாங்க தெரியுமா, தோல்லாம் உறிஞ்சி வரும், அந்த மாதிரி வராது. இங்கே கீழே விழுந்தா கை கால் மட்டும் தான். ஏன்னா இந்த ரோடு வந்து கரடு முரடாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இந்த பான்ஸ் பவுடர் போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கணும் எங்கெல்லாம் இந்த இதெல்லாம். அதனால் பெருசாக ஸ்க்ராட்ச் வராது, கை கால் முடியும். இல்லைனா பின்னால் வர வண்டிக்காரங்க அடிச்சு சாப்பிடுவோம். அதனால் ரொம்ப கவனமாக விடணும். அண்ணா வழி விடணும் கொஞ்சம் வழி விடணும் போய்கிடுறேன் எம்மாடி. ஸோ இங்கே இருக்க சின்ன பசங்க எல்லாருமே மெச்சூர்டாக இருப்பாங்க. மெச்சூர்டாக இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த திமுறு பிடிச்ச மாதிரி, கொஞ்சம் அந்த மெச்சூர்டாக இருக்கும், கொஞ்சம் திமுறு பிடிச்ச மாதிரியே இருக்கும். சில பசங்க வந்து எனக்கு நம்ம எங்கேயா ஃபுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நிற்போம், சரிங்களா, வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஏதாவது பையன் வந்துட்டு ஐயன் நம்மளுக்கு தெரியாது அவன் தானா. எனக்கு சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க. ஏதாவது சின்ன பசங்களை அனுப்பிவிட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து பொருளை கையில் வாங்கின பிறகு சொல்லுவான், நான் சும்மா சொன்னேன், ஐ வில் ஜோக், திஸ் நாட் மை ஆர்டர், ஃப்ராங்க் அப்படிம்மா. எனக்கு வர்றவங்க டென்ஷன். கையில் கொடுத்த பிறகு இல்லைம்மா, அப்புறம் கஸ்டமருக்கு வெயிட் பண்ணி. இந்த மாதிரிலாம் 2 வாட்டம் எனக்கு நடந்திருக்கு. பசங்களுக்கு நிறைய பேருக்கு ஏமாந்தே போயிருக்காங்க, கொடுத்துட்டு உடனே வந்துடுவான்லாமா அங்கேருந்து. அப்புறம் பார்த்தா ஆர்டருக்கு கடைசியில் டெலிவரி ஆகிருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது தான் அந்த குடு. இந்த பெட்ரோல் பங்க் தாங்க நம்மளுக்கு ஃப்ரீ, ஏஎல்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டாலுமே நம்மளுக்கு ஃப்ரீ தான். இது கம்பெனி காசு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த பெட்ரோல் பங்க் தான். இதுதான் இந்த குடு சொன்னேன்னா அதுதான். குடு க்ளோஸில் இருக்குது. உள்ளே போயிட்டு ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிச்சத்தை வாரேன், சரிங்களா. 39 ரியாலுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்ன ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, அது கம்பெனி ரூல்ஸ் கிடையாது. ஓகே, தப்பாக நினைக்காதீங்க மக்களே. சப்போஸ் நீங்கள் மேனேஜரோ ஓனரோ இந்த வீடியோ பார்த்தாரு காண்டாயிடக்கூடாது, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு. கோ டு பிக்கப் கொடுத்துட்டு கோ டு டெஸ்டினேஷன் கொடுத்தீங்கன்னா காமிச்சிரும். 8.5 கிலோமீட்டர்ஸ், 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஊர்லலாம் 8 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாக ஆகும். இங்கே அப்படி இல்லை. சில நேரம் டிராஃபிக் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக போனாங்க. டிராஃபிக் இருந்தால் மட்டும் தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குது, ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். டிராஃபிக் இல்லாத டைமில் ஓட்டுறதா இருந்தால் இதே இருக்காது. ஸோ இங்கே வந்து ரூல்ஸ்னா, இப்போ இந்த சைடு ஒரு டேனிங் போகுது பார்த்தீங்களா, இந்த சைடு டேனிங் போகிறாங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துடணும். ஃபஸ்ட்டு அந்த டேனிங்க்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி வந்துடணும். இங்கே பார்த்தீங்களா, ஐயோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதில் ஓட்டுறதே ஒரு பெரிய சிக்கலாச்சே. இருங்க, ஐயோ அது தாவடிக்கிறாரே அது. இப்போ இந்த கரைக்கே நான் போனேன்னா என்ன குளிப்பாட்டிடுவான்லி, இங்கே ஓரமாக போயிடும். இந்த இப்போ நீங்கள் நுறையா இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன நினைக்கிங்க, இந்த ரோட்டில் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஆயில், அந்த ஆயில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆயில், டீசல், பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. அதுதான் இதில் ஒரு பிரச்சனை. ஸோ இதில் நம்ம வந்து ஓட்டும் போது பிரேக் அடித்தாலோ இல்லை ஒரு டேன் பண்ணும்போது ஸ்கிட் ஆச்சுனாலுமே திருச்ச மேனைக்கு கிடப்போம், திருச்ச மேனைக்கு கீழே வந்து கிடப்போம். அதனால் இதில் வந்து வேகமாக ஓட்டுறதோ அந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் கஸ்டமர்ஸுக்கு இது வந்து தெரியாது. கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக வரோம் அப்படின்னு நினைப்பாங்க தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியாது. பட் கஸ்டமரே தப்பு சொல்லக்கூடாது, நான் யாரையுமே தப்பு சொல்லலை. இது வந்து நம்ம வந்து இந்த வேலைக்கு தான் வந்திருக்கோம், இப்படி தான் ஓட்டணும், இப்படி தான் இருக்கும், இப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம்.
ஸோ அதனால் நான் வந்து இதை சந்தோஷமாக தான்ப்பா பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் வந்து என் ஃபேஷனே என்னோட ட்ரீமே நான் இல்லை சரிங்களா. என்னோடய ஃபேஷனாக எனக்கு போல நான் சம்பாதிக்க செய்கிறேன். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். வேலைக்கும் வந்திருக்கேன், வேலையை பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச என்னோடய மோட்டோ விலாகே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இதில் சந்தோஷமான விஷயம் தான். ஸோ ஓகே, இன்னும் 7.5 கிலோமீட்டர்ஸ் 11 மினிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரோடு நல்ல ரோடு ஆகிட்டா பட்டு கிளப்பலாம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 80 போகுது. ஸோ மீட்டரில் 80 காமிக்குது. அடுத்தது தண்ணி இதுதாங்க இதுதான் பிரச்சனையே. ஜிக்ஜாக் போட்டு போயிருக்கலாம். இப்போ தான் பின்னால் ஒரு வண்டி வந்து இருக்குது, கடார்னு கட் பண்ணி கடார்னு வீசிடும் நம்மளை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 நிமிஷம் இருக்குது, அது முன்னாடி போயிடலாம். 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் மிஸ்ஸுங்க. பிரேக்கு நிற்கல, பிரேக் மேலே காலை வச்சு அமுக்கிறேன், பிரேக் நிற்க மாட்டேங்குது. சரி ஓகே, வந்தாச்சு 8 கிலோமீட்டர். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போனோம்னு வைங்களா, ஹைவேல மேலே போகலாம். இது வந்து நல்ல ஹைவே தான், நீட்டாக போயிட்டே இருக்கும். இடையில வந்து அப்பப்போ இந்த மாதிரி குறுக்க இப்படி வர கேப்பு வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கேப்புக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா திடீர்னு வருவாங்க, திடீர்னு கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஐயோ, இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். எப்படியும் கீழே வந்து ஒரு சம்பவம் நடக்கும் இன்றைக்கி. ஏன்னா எப்பேற்பட்ட டிரைவராக இருந்தாலுமே பைக்கில் இங்கே கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா நான் வந்து என்கிட்ட வந்து பேசுகிற எல்லாருமே ப்ரோ பைக்காக ரொம்ப கவனமாக ஓட்டிக்கணும், வலது பக்கமே போங்க, இடது பக்கம் ஏறாதீங்க. ஏன்னா இவங்க வந்து இடது பக்கம் பைக்காரங்க போகிறது விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது சரிங்களா. ஏன் அப்படின்னா இந்த சைடு ஸ்பீடாக போவாங்க, இப்போ நம்ம போகிற சைடில் ஸ்பீடாக போவாங்க, அந்த சைடு ஸ்லோவாக போவாங்க. அந்த சைடை நம்ம போயிட்டு இருக்கும்போது டக்கு நேரம் இண்டிகேட்டர் போட்டு டேன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிடையாது. வலது பக்கமே போங்க, இடது பக்கம் போகாதீங்க, இடிச்சுருவாங்க வேனுக்குன்னு அப்படிலாம் சொல்கிறதுலாம் வச்சுப்பாங்க. ஆனால் இது அப்படிலாம் இவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. நம்மளை வேனுக்குன்னு பைக்காரை நம்மளை முந்தி போகிறானா அப்படிலாம் இவங்க நினைக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு 15-20 நாளாக வண்டி ஓட்டுறேன். ஸோ நிறைய பேர் கை காமிப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, அது அவன் மேலே மிஸ்டேக் இல்லை, பைக்கார மேலே மிஸ்டேக் கிடையாது, கார்கார மேலே மிஸ்டேக் கிடையாது. திடீர்னு பைக்காரில் ஸ்கிட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அது ஒரு விஷயம் இருக்குது. அதில் வண்டி நின்றுச்சு அவருக்கு, பாவம். ஆனால் அவர் கொஞ்சம் நேரத்தில் பயந்துருப்பார். ஏன் நானே இதில் இந்த நேரத்துக்கு பயந்துருப்பேங்க, உண்மையிலே இந்த விஷயத்துக்கு பயந்துருப்பேன். ஐயோ, இப்போ நான் அந்த சைடு போனோம். இப்போ இண்டிகேட்டர் போட்டு அப்படியே பொறுமையாக வண்டி அப்படியே விட்ட வேண்டியதான். 3ஆவது கியரில் கொண்டுவாடா வண்டியை, 4 போயிட்டா. அவர் அங்கே திரும்புகிறான், நல்ல வேலை. படார்னு போயிட்டேன்னா என்ன பண்ண? பார்த்தீங்களா, காலை ஊனிட்டு வண்டி ஓட்டுறது. பார்த்தீங்களா, இப்போ இந்த காரில் போனோம்னா சிரிச்சிட்டு தான் போவோம் நம்மளை பார்த்து. யாருமே அந்தளவுக்கு டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் என்ன இதாக இருந்தாலுமே எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அதனால வந்து எல்லாருமே அந்த சைடு போகணும். 4ஆவது இண்டிகே இன்னும் கரெக்டாக 4.7 கிலோமீட்டர். என்னடா இது, இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி 2 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃபர் பண்ணுறோம். ஆர்டர் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. ஸோ தெரியுதா, இதான் அந்த ஆர்டரு. ஸோ கிளிக் பண்ணி கோ டு பிக்கப் கொடுத்து பார்ப்போம். எவ்வளோ தூரம் இருக்கும் போல், ரெஸ்டாரண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு
பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஓகேங்க, நீ எல்லாத்தையும் மோட்டோ விளாகில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 19, டைம் வந்து 10:53 ஆயிடுச்சுங்க. ஸோ 11 மணி ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. என்னவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல. சாரி, 2 ஆர்டர் கிடைச்சிச்சு. 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டரே கிடைக்கல. இவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ 5 மணிக்கு ஆரம்பிச்சேன், 6 மணிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு, அப்புறம் ஒரு 8 மணிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு. இப்போ மணி 11 ஆகும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடைக்கல. சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து மழை சீசனாக இருக்கா, மோஸ்ட்லி யாருமே ஆர்டர் பண்ண மாட்டேங்காங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ நம்ம மொபைலுக்கு தான் வர மாட்டேங்கான்னு தெரியல. சரி பார்ப்போம். இங்க வருங்க, வரல பார்த்தீங்களா? வந்துச்சுன்னா இதை காமிக்கும். ஸோ வரல, போர் அடிக்கு. நோ, திஸ் இஸ் ஆட்டோ கிளிக். நீங்க எடுத்தீங்களா? அவர் எடுத்தாரு ப்ரோ. ரொம்ப தூரம் காமிக்குது. அம்மா 17 கிலோமீட்டரு. ஒரு ஆர்டர் கடைசி எனக்கு வந்துச்சு இப்போ. ஸோ 11 மணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேற்று கரெக்டாக எத்தனை ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியே போல, நேற்று மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, ஆர்டர் அடிக்க போல. அதுக்கு முந்தின நாள், ஸோ இன்னைக்கு வந்து 19னா, சாரி இன்னைக்கு எத்தனாம் தேதி? 19னா 18, 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் அடிச்சேன். ஸோ மொத்தம் 12 அடிக்கணும், 6 தான் அடிச்சேன். ஏன்னா அன்னைக்கும் ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரம்ஜான் மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருந்தால் இருக்குமா, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிக்கும். ரெண்டா மழை சீசன் வர பற்றி மழை வேற பெய்யுதா. ஸோ ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம ஓட்டிட்டு போய் எங்கேயா கீழே விழுந்துடக்கூடாது, அதனால அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க வச்சாலும் லைட் ஒரு மாதிரி மங்களால் அடிக்கி. ஓகே, ஸோ புரோட்டாவும் வெஜிடபிள் கிரேவியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கோம். பெரிய புரோட்டா 1 ரூபா தான். அதுக்கப்புறம் சாலடு. இந்த மிளகாவை எப்படி போகும்போது கொண்டு போயிடுவேன், பேக்கில் வச்சு கொண்டு போயிடுவேன். ஏன்னா இங்கே எப்படி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ புரோட்டா பயங்கர சாஃப்டாக இருக்கா. இது என்ன கிரேவின்னு தெரியாது, ஆனால் எல்லா காய்கறியும் கிடக்கும். அவியல். ஸோ டைம் 11:25 ஆயிடுச்சு. 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 10 ஆர்டர் பேலன்ஸ் இருக்குது. 3 மணிக்குள்ளே முடிக்கணும். கஷ்டம்தான், பட் பார்ப்போம் முடிக்க முடியுதா இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு 6ஆவது முடிக்கணும். முடிச்சிடலாம். ஸோ அங்கே ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இருக்காரா, ப்ளூ கலர் அண்ட் எல்லோ கலர். அவர் வந்து ஹேங்கர் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்க.